வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இளைஞர்களுக்கு தொழில் வழங்கும் வேலை திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி அறிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமக்கும் இடையில் இடம்பெற்றதாக கூறப்படும் விசேட கலந்துரையாடல் தொடர்பாக மஹிந்த வெளியிட்டுள்ள செய்தி. அமைச்சரவையில் தான் இல்லை என்றால் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் என்று ஒன்று இருக்காது என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச சுட்டிக்காட்டு. வைத்தியர் அர்ஜுனா நிராகரித்த ஒரே ஒரு ஜனாதிபதி வேட்பாளர், இவருக்கு வாக்களிக்காதீர்கள் என்று தமது ஆதரவாளர்களுக்கு தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இளைஞர்களுக்கு தொழில் வழங்கும் வேலை திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற இளைஞர் சந்திப்பில் உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். செழிப்பான எதிர்காலத்திற்கான பயணம் என்ற துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த பெருமளவான இளைஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஜனாதிபதி இங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில், தொழில் வழங்கும் வேலை திட்டத்திற்காக அரசு மற்றும் தனியார் துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் ஒருபோதும் மறக்கவில்லை. நிதி பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் இந்த வருடம் நிதி ஒதுக்கியுள்ளது. ஆசிரியர் சேவையில் புதியவர்களை இணைத்துக் கொள்வதற்கு அடுத்த வருடம் மேலதிக நிதியை வழங்க உள்ளது. கோவிட் தொற்று நோய் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக கடந்த 4 வருடங்களாக இலங்கையின் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்க முடியவில்லை. நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபட்டிருப்பதால் தற்போது அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அதனால் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்களை செயல்படுத்தி நாட்டை முன்னேற்ற வேண்டும். சுய தொழிலில் ஈடுபட விரும்பும் இளைஞர்களுக்கு நிவாரணத்தோடு கூடிய கடன் வழங்கும் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தில் இணைந்து இளைஞர்கள் முன்னோக்கி செல்வதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கப்படும். மேலும் எதிர்காலத்தில் அனுபவத்தை பொருட்படுத்தாமல் தனியார் துறை தொழில் வாய்ப்புகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யுமாறு தனியார் துறையிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். தமது உத்தியோகபூர்வ முகநூல் பதிவொன்றின் மூலம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சில தரப்பினர் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தகவல் வெளியாகியவை குறிப்பிடத்தக்கது. மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவளிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கையை மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஒருமுறை நிராகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் யாரை ஆதரிப்பது என்று நாளை தீர்மானிக்க உள்ளது. அந்த கட்சியின் அரசியல் உயர்பட கூட்டம் அதன் தலைமையகமான தாருசலாமில் கட்சித் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தலைமையில் கூட உள்ளது. இதன்போது யாருக்கு ஆதரவளிப்பது என்று தீர்மானித்து அறிவிக்கப்படும் என கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தான் அமைச்சரவையில் இல்லை என்றால் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒன்று இருக்காது என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்தார். விஜயதாஸ் ராஜபக்சவுக்கான ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கை அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த விசேட பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த விஜயதாஸ் ராஜபக்ச, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களின் ஆதரவின்றி எவரேனும் ஜனாதிபதியாவது சாத்தியமற்றது. எதிர்காலத்தில் அனைத்து விடயங்களும் வெளிவரும். இது மிகவும் சிறப்பான தேர்தல். நாட்டின் எதிர்காலம் இந்த தேர்தலின் மூலம் தீர்மானிக்கப்படும். தான் ஜனாதிபதியாவது மிகுந்த தேரர் தேவநம்பிய தேச மன்னருக்கு வழங்கிய அறிவுரையை பின்பற்றி நாட்டின் உரிமையாளராக இல்லாது பாதுகாவலராக இருப்பதற்கு என்று அவர் மேலும் கூறியுள்ளார். தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவு யாருக்கு என்பது பெரும் கேள்விக்குறியாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாஸ் ராஜபக்ச களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக கட்டுப்படம் செலுத்தியுள்ளார். சுதந்திர கட்சியின் பலரது ஆதரவு உள்ளதாகவும் அவர்களை இணைத்துக் கொண்டு முன்னோக்கி செல்வதை எதிர்பார்ப்பதாகவும் தேசிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது.
மறுபுறம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு கடந்த மாதம் 31ஆம் தேதி மாலை இடம்பெற்ற சந்திப்பின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழுவால் இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்தது. இருப்பினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்டபூர்வமான பொதுச் செயலாளர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர ரணில் விக்ரமசிங்கவுக்கு சுதந்திர கட்சி ஆதரவு வழங்குவதாக வெளியாகிய அறிக்கையை நிராகரித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை வலுக்கட்டாயமாக கைப்பற்றி வைத்துள்ள அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சியின் ஆதரவை அறிவித்துள்ளதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நிமால் ஸ்ரீபால டி சில்வா உள்ளிட்ட சிலருக்கு சுதந்திர கட்சியின் நிலைப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்த சட்டப்பூர்வ உரிமை இல்லை எனவும் கட்சியின் சட்டப்பூர்வமான செயலாளர் என்ற வகையில் கட்சியினை அரசாங்கத்தோடு இணைக்கும் இந்த முயற்சிகளை தான் கண்டிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்திருந்தார். கட்சியின் உறுப்பினர்களின் இவ்வாறான செயற்பாடுகளால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடந்த சில நாட்களாக பெரும் சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறது. வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ச்சுனாவின் அரசியல் பற்றிய சில விவரங்களை அவரை வெளியிட்டுள்ளார். அரசியலில் ஈடுபட போவது உறுதி என்று கூறியுள்ள அவர் தாமும் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அரசியலுக்குள் வரவில்லை என்கின்றார். அதிகாரப்பூர்வமாக அரசியலுக்குள் வர வேண்டும் என்றால் எனது அரசு பதவியை விட்டு வெளியேறிய பின்னரே அரசியலில் ஈடுபட முடியும். எனக்கு துறை சார்ந்த விசாரணை ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் எனது அரசு பதவியை விட்டு வெளியேற விரும்பவில்லை. எனக்கு இப்போது ஊதியம் வழங்கப்படாத நிலையிலும் துறை சார்ந்த விசாரணையில் எனது தரப்பில் தவறில்லை என்று நிரூபிக்க விரும்புகின்றேன். யார் தவறு செய்தார்கள் என்று நான் குற்றம் சுமத்தினேனோ அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்பதை எனது துறையில் ஒப்புக்கொள்ள வைக்க விரும்புகின்றேன். குற்றவாளிகள் உரிய தண்டனையை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன்பின் அதிகாரப்பூர்வமாக அரசியலுக்குள் வருவேன் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமது ஆதரவு யாருக்கு என்ற நிலைப்பாடு பற்றியும் இப்போது அவர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அதுவும் முக்கியமாக தமது ஆதரவு யாருக்கு என்பதை விட யாருக்கு கிடையாது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற உருவகப்படுத்தல் இப்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. அதை ஆதரிக்குமாறு வெளிநாடுகளில் இருந்து எனக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் எனது ஆதரவு உத்தரவாதமாக தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடையாது. அதை நிச்சயம் ஆதரிக்க மாட்டேன். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டாம் என்று எனது ஆதரவாளர்களை நான் கேட்டுக்கொள்வேன் என்றும் கூறியுள்ள அவர், எந்த ஒரு வேட்பாளர் தமிழ் மக்களுக்கு அதிகபட்ச நன்மை செய்வதை உறுதிப்படுத்துகிறாரோ அவருக்கு எனது ஆதரவு. எனது ஆதரவாளர்களை அவருக்கு வாக்களிக்கும்படி நான் கேட்டுக்கொள்வேன் என்றும் கூறியுள்ளார் வைத்திய நிர்வாகி அர்ஜுனா.